عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد. قال النبي صلى الله عليه وسلم: ما من أحد يسلم علي إلا رد الله علي روحي حتى أرد عليه السلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இருலக நாயகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நபிகளாருடைய குடும்பத்தாளர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், இந்த புனிதமிக்க மஜ்லிஸிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான சிறப்புமிகு இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்கள் ஜாமியாவின் முதல்வர், எங்கள் ஆசிரியர் பெருந்தகை ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, சிறப்புமிகு ஜாமியாவின் தகுதிமிக்க பேராசிரியர்கள், நீரு ரைவாசல் பாபா நகர் ஊரினுடைய நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள், ஜமாத்தார்கள், திரளாக இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. சிறப்புமிகு 16ஆம் ஆண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது பெருவிழாவில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக, தற்பொழுது 16வது ஆண்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பேசியும் கேட்டும் வருகிறோம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒற்றை மனிதர் பிறப்பால் ஒரு சாதாரண மனிதராக, ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் அன்புமிக்க மகனாராக, மன்சூர் மைக்கை கொஞ்சம் வளைச்சிருக்கு, கிட்ட வந்து தூரமாக இருக்கணும். கொஞ்சம் பேக்கு தள்ளி தொலைச்சி. ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் சாதாரண மகனாக பிறந்து அன்புமிக்க மகனாராக வாழ்ந்து
முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் செல்வமிக்க பிள்ளையாக வளர்ந்து அருமை மனைவியாருக்கு அன்பு காட்டும் கணவராக இருந்து போர்க்களங்களிலே யுத்த களங்களிலே ஒரு போராளியாக நின்று பின்னாட்களில் மதீனாவின் தலைநகருக்கு ஒரு அரசாட்சியாளராக ஒரு ராஜாவாக வாழ்ந்து காட்டிய அல்லாஹ்விற்கு என்றைக்குமே அடியானாக இருப்பேன் என்று சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறினுடைய எல்லா கோணங்களையும் நாம் கேட்டு வருகிறோம். எந்தெந்த வகையில் எல்லாம் பெருமானார் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக, வாழ்வியல் வழிகாட்டியாக, நல்ல பண்புகளை சொல்லித்தரக்கூடிய பண்பாளராக எப்படியெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளை கேட்டும் படித்தும் வருகிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் எல்லா காரியங்களிலும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி நாம் வேறு கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. சொன்னான் அல்லாஹ் தஆலா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், ஆனால் முழுக்க முழுக்க உங்களை போன்ற ஒரு மனிதன் நான் இல்லை. யூஹா இலைய, என் பக்கம் இறைவன் புறத்தில் இருந்து வஹி அனுப்பப்படுகிறது. அல்லாஹ் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறான், மலக்குமார்கள் என்னை வந்து சந்தித்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நபியே நீங்கள் சேர்த்து மக்களுக்கு சொல்லுங்கள் என்ற வசனத்தை இன்றை வரைக்கும் குர்ஆனிலே இறைவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான். ஆனால் முழுக்க முழுக்க நம்மை போன்ற மனிதர் இல்லை. எல்லா நபிமார்களை போல ஒரு நபிதான், ஆனால் முழுக்க முழுக்க மற்ற நபிமார்களை போன்ற ஒரு நபியாக முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. இறைவன் சொன்னான் அல்லவா, உங்களுடைய அந்தஸ்தை, உங்களுடைய கூற்றை நான் உயர்த்தி வைத்து விட்டேன். வரஃபஅனா லக திக்ரக என்று சொன்னானே, எந்த வகையில் உயர்த்தினான்? எல்லா நபிமார்களுக்கும் நீங்கள் தலைவர், எனவே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டீர்கள் என்பதா? இல்லை, எல்லா மக்களுக்கும் முன்னோடியாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை, எனவே உங்களை நான் அந்தஸ்தில் உயர்த்தி விட்டேன் என்று சொல்ல வருகிறேனா? இல்லை இல்லை இல்லை, இதையெல்லாம் தாண்டி ஒரு வகை இருக்கிறது. யார் சொன்னார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அந்த வார்த்தையை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார்கள். ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு தான், நான் தண்ணீராகவும் மண்ணாகவும் இருந்து, நான் மண்கட்டியாக இருந்து எனக்கு ரூஹ் கொடுக்கப்பட்டு நான் மனிதனாக மாறிய பொழுது, ஒரு மனித இனமாக மாறி எனக்கு ரூஹ் கொடுத்து எழுப்பப்பட்ட நேரத்தில் நான் அண்ணாந்து பார்த்தேன் அரிஷை நோக்கி. அரிசிலே எழுதியிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா எழுதியிருந்தது. பின்னாட்களில் சொல்வார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய குற்றத்திற்காக, என்னுடைய தவறுக்காக நான் பல ஆண்டுகள் ரப்பிடத்திலே துஆ செய்தேன். இறைவன் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு வந்தது யோசனை, அரிசிலே நான் பார்த்து பெயரை கொண்டு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரோடு ஒரு பெயர் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் அது ரப்புக்கு பிரியமான பெயராகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். ரப்பிடத்திலே துஆ செய்தேன், இறைவா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், அவர்களுடைய ஃபதலால் என்னை நீ மன்னிப்பாயாக என்று துஆ செய்தேன். இறைவன் என்னை மன்னித்தான் என்பதாக பின்னாட்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுவார்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாருடைய அந்தஸ்தை உயர்த்தினான். எந்த அளவுக்கு தெரியுமா? ரப்புடைய பெயரோடு பெருமானாருடைய பெயர் சேர்ந்தது. காலிகவன், அந்த காலிக்கை காட்டுவதற்காக வேண்டி வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரும் அல்லாஹ்வும் பெயரளவில் சமமானார்கள் என்றுதான் சொல்கிறோம்.
அல்லாஹ்வும் பெருமானாரும் சமம் என்று சொல்லவில்லை. அந்த காரியத்தை எங்களுக்கு காட்டிக் கொடுப்பதற்காக வந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெயரை என்னுடைய பெயரோடு நான் சமமாக ஆக்கினேன் என்று ரப்பு சொல்கிறான். அந்த ஒரு இடம் மாத்திரமல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவில் மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட குர்ஆனுடைய 7-8 காரியங்களை இறைவன் பேசுகின்ற பொழுது அந்த விஷயங்களில் அல்லாஹ்வுடைய பெயரோடு பெருமானாருடைய பெயரை சேர்த்து சொன்னான். நீங்கள் இதாஅத் செய்ய வேண்டுமா, வழிபட வேண்டுமா, கட்டுப்பட வேண்டுமா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொன்னான். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வையும் ரசூலையும் சேர்த்து பேசினான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் பிரியப்படக்கூடியவராக ஆக வேண்டுமா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வையும் என்னையும் சேர்த்து சொன்னான். நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று. அல்லாஹ்வையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றாக சேர்த்தான் அல்லவா. நீங்கள் மாறு செய்கிற காரியத்தில், மாறு செய்கிற விஷயத்தில், குற்றங்கள் செய்கிற விஷயத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள். யார் அப்படி மாறு செய்வாரோ என்று அல்லாஹ்வையும் ரசூலையும் இணைத்து பேசினான் ரப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, வலில்லாஹில் இஸ்ஸா வலி ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கண்ணியம் இருக்கிறது என்று அல்லாஹ்வையும் ரசூலையும் சேர்த்து பேசினார். அத்தஜீபுல்லாஹ வ ரசூலஹு இதா தஆக்கும், உங்களை அழைத்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் கொடுங்கள் என்று இறைவனையும் பெருமானாரையும் ரப்பு சேர்த்து பேசினார் அல்லவா. வல்லாஹு வ ரசூலுஹு அஹப்பு அன் யுர்தூஹு, திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பெருமானாருடைய திருப்பொருத்தம் உங்களுக்கு சேர்த்து கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசினார். இப்படி கிட்டத்தட்ட 6-7 இடங்களில் குர்ஆனுடைய வசனங்களில் இன்றைக்கும் ரப்பையும் பெருமானாரையும் இறைவன் சேர்த்து பேசியிருக்கிறானே. கண்ணியத்திற்குரியவர்களே, வரஃபஅனா லக திக்ரக் என்று பெருமானார் இதைத்தான் சொல்லுவார். பெருமானாரை விட, அல்லாஹ்வை விட பெருமானார் உயர்ந்தவர் என்று சொல்லவில்லை. பெருமானாரும் அல்லாஹ்வும் என்னை அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு என் திருநாமத்தை அல்லாஹ் சேர்த்தான். அதைத்தான் வரஃபஅனா லக திக்ரக் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக வந்த நபி, நான் சொல்ல வருகிற விஷயம் அதுதான். பண்பியலை கற்றுத்தந்த பண்பாளர், வாழ்வியலை கற்றுத்தந்த அல்லல் நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதோடு நாம் நிறுத்தி விடாமல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித புனிதராக இருந்தார்கள். நம்மை போன்ற மனிதர்தான். ஆனால் பெருமானாருக்கென்று, தாகா நபிக்கென்று தனித்துவங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு புத்தகமே எழுதப்பட்டுள்ளது, கசாயிசுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருக்கென்று பிரத்யேகமாக ஆக்கப்பட்ட விஷயங்கள் என்ன என்ன, ஆகிரத்திலும் சரி துன்யாவிலும் சரி, சட்ட திட்டங்களிலும் சரி, நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, பெருமானாருக்கென்று சில விஷயங்கள் குசூசியத்தாக பிரத்யேகமாக ஆக்கப்பட்டுள்ளது என்று, பெருமானாருக்கு என்ன என்ன விஷயங்கள் பிரத்யேகமாக ஆக்கப்பட்டது என்பதை சொல்லி காட்டுவார்கள். மற்ற நபிமார்களை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து நிற்கிறார்கள். நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். ஆலமி அர்வாஹில் ஆரம்பித்து இந்த உலகத்தை விட்டு பெருமானார் பிரிந்த பின்பும் கூட எல்லா நபிமார்களை விட்டு பெருமானார் வேறுபட்டு தான் இருக்கிறார்கள். சிறப்பிலே ஆலமி அர்வாஹுடைய வரலாறு தெரியும் அல்லவா. எல்லா நபிமார்களுடைய ரூஹையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி சொன்னார், பின் நாட்களில் ஒரு நபி இந்த உலகத்திற்கு வருவார். அந்த நபி வருகிற நேரத்தில் நீங்கள் உயிரோடு இருந்தால், நீங்கள் உலகத்தில் இருந்தால், அந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அவரை ஈமான் கொள்ள வேண்டும். அப்படி இல்லையா, நீங்கள் செல்லக்கூடிய உம்மத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டும், பின்னாட்களில் ஒரு நபி வருவார், அந்த நபியை ஈமான் கொள்ள வேண்டும். யாரை? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார்கள் என்ற காரியத்தை மனித ஜீவராசிகள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே ஆலமி அர்வாஹிலே வைத்து எல்லா நபிமார்களிடத்திலும் முஹம்மது ரசூலுல்லாஹை தனித்து காட்டுவதற்காக அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தான் நபிமார்களிடத்தில். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஆகச் சிறந்த தனிச்சிறப்புகளில் ஒன்று, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், நம்முடைய கண்ணை விட்டு மறைந்து விட்டார்கள். கண்ணை விட்டு மாத்திரம்தான் மறைந்தார்கள், நம்முடைய ரூஹை விட்டும், நம்முடைய சிந்தனையை விட்டும், நம்முடைய எண்ணங்களை விட்டும் பெருமானார் என்றைக்கும் மறைவதில்லை. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் இன்றைக்கும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் அஹதின் யுஸல்லிமு அலைய
எந்த நபரும் என் மீது சலாம் சொல்வதில்லை. எந்த நபரால் என் மீது சலாம் சொன்னால் இறைவன் என்னுடைய ரூஹை எனக்கு மறுபடியும் திருப்பி அனுப்புகிறான். ஹத்தா அருந்த அலைஹி சலாம், நான் அவருடைய சலாமுக்கு பதில் சொல்லுகிறேன். இன்றைக்கும் இருக்கிறது, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடுவதில்லை. எந்த நபிமார்களுடைய உடலும் மண் சாப்பிடுவதில்லை. ஆனால் பிரத்யேகமாக பெருமானார் சொன்னார்கள், எனக்கு இன்றைக்கும் சலாம் எடுத்து சொல்லப்படுகிறது. ஹத்தல் கியாமா வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும். நான் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர்னு தொழ ஆரம்பிச்சிட்டோம்னா முன்னால் இருக்கிற இமாமை பார்ப்போம். சில நேரங்களில் இமாமையும் மறந்து நம்மையும் மறந்து நாம் நின்று கொண்டிருப்போம் தொழுகையிலே. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகீமு ஸுஃபூஃப ஃபஇன்னி அராக்கும் கல்ஃப பஹ்ரி என்று சொன்னார்கள். உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் நேராக சரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் நேராக வரிசையாக சரியான முறையில் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதோடு நிப்பாட்டல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னாலும் நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள். முன்னால் எப்படி நான் பார்க்கிறேனோ அதுபோல பின்னாடியும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியும் சொன்னார்கள், உங்க கிபிலா உங்களுக்கு தெரியுதா? சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, உங்க கிபிலா உங்களுக்கு தெரியுதா? அதாவது நீங்க முன்னாடி பார்க்கிறீங்க, நீங்கள் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுடைய ஹுஷூவையும் உங்களுடைய ருக்குவையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இமாமத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு தொலை வைக்கிற நேரத்தில் நீங்கள் தொழுகையில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், தொழுகையிலே தக்பீர் கட்டி நிற்கிறார்கள். ஜிப்ரீல் வந்து பெருமானாரிடத்தில் பேசிவிட்டு செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தவர்கள் அப்படியே செருப்பை கலட்டி வைக்கிறார்கள். பின்னால் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் செய்ததை அப்படியே செய்வார்கள். ஏன்னா கேள்வியெல்லாம் கிடையாது, எதற்கு இப்படி செஞ்சீங்கன்னு கேள்வியெல்லாம் கிடையாது. பெருமானார் செய்தார்கள், நாங்களும் செய்கிறோம். செருப்பை கலட்டினார்கள். பெருமானார் முன்னால் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் பின்னால் இருக்கிறார்கள். தொழுது முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்களாம் என் செருப்பை கலட்டினீங்க? நீங்க கலட்டினீங்க, நாங்களும் கலட்டிட்டோம். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் கலட்டினீர்கள், நாங்களும் கலட்டி விட்டோம். என் செருப்பிலே அசுத்தம் இருப்பதாக ஜிப்ரீல் வந்து சொன்னார், நான் கலட்டினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்கின்ற பொழுது பின்னாடி நடக்கிறத பார்க்கிறாங்க. எந்த மனிதருக்கும் எந்த நபிமார்களுடைய விஷயத்திலும் சொல்லப்படவில்லையே. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பெருமானாருடைய வாழ்க்கையில் வருகிற விஷயங்கள் இறைவன் அவர்களை மற்ற நபிமார்களை விட தனித்து காட்டுவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சிறப்புகளை பெருமானாருக்கு கொடுத்தார். நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த காரியங்களை எல்லாம் பெருமானார் நமக்கு வழிகாட்ட வந்த வல்லல் நபி, ஒரு தலைவர் என்பதில் நாம் எந்த சந்தேகமும் கொள்வதில்லை. ஆனால் பெருமானாருடைய வரலாறுகள் இப்படி நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பேசுகின்ற பொழுது இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் என்று உங்களுடைய சிந்தனைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். பெருமானார் எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள், குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தார்கள், உறவுகளோடு வாழ சொல்லிக் கொடுத்தார்கள், என் அடிமையிடத்தில் எப்படி வாழ வேண்டும் சொல்லிக் கொடுத்தார்கள், என் நண்பர்களிடத்தில் எப்படி வாழ வேண்டும் சொல்லிக் கொடுத்தார்கள், காபீர்களிடத்தில் நான் எப்படி பழக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள், வியாபாரத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள், மௌத்துடைய நேரத்தில் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதோடு நிப்பாட்ட வேண்டாம் என்று சொல்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான், ஆனால் முழுக்க முழுக்க நம்மை போன்ற மனிதர் இல்லை என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு தருகிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹை மற்ற நபிமார்களை விட வேறுபடுத்தி காட்டினான், தனித்துவமாக்கி காட்டினான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும் பிரபலமான ஹதீஸ் தான் ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ் ஒன்று. இரவு வணக்கத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்ட ஹதீஸ் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ் ஒரு நீளமான ஹதீஸ். அந்த ஹதீஸை சொல்லி முடித்துவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானாரிடத்தில் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அத்தனாமு கபுல அன் தூதிர, நீங்கள் வித்ரு தொழுவதற்கு முன்னால்
என்ன என்று சட்டத்தை கேட்கிறார்கள். கபல அன்தூதீர், வித்ர் தொழுவதற்கு முன்னால் நீங்கள் உறங்கி விடுவீர்களா என்று ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானாரிடத்தில் கேட்டார்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா இன்ன ஐனை தனாவானி வலா யனாமு கல்பி, என் கண்கள் உறங்கிக் கொண்டிருக்கும், என் கண்கள் மூடி இருக்கும், ஆனால் என் கல்பு உறங்காது, அது விழித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். நம்மெல்லாம் உறங்குறோன்னா அவ்வளவுதான், அகுல் மௌத்து தான். உறக்கம் என்பது அகுல் மௌத், நாம் உறங்கினால் மௌத். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் கண்கள் உறங்குகிறது, என் உள்ளம் திறந்திருக்கிறது. அதனால்தான் சொன்னார்கள், பெருமானாருக்கு கனவு வருகிறதா அதுவும் வஹி என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய கனவு வஹிதான், நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு வஹிதான். காரணம், அவருடைய உள்ளங்கள் உறங்குவதில்லை. வரலாற்று செய்திகள் நிறைய ஹதீஸிலே வருகிறது. மலக்குமார்கள் நிறைய இடத்துல வருது, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. மலக்குமார்கள் பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் அமர்ந்து பேசினார்கள். நான் அதை கேட்டேன், நேற்று இரவு நடந்த சம்பவம் என்று பெருமானார் சஹாபாக்களுக்கு சொன்ன செய்திகள் ஹதீஸ்களில் நிறைய காண கிடைக்கிறது. நம்மை போன்ற மனிதர் இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாருடைய எல்லா விஷயங்களும் இப்படிதான். அந்த கிதாபில் நிறைய காரியங்களை சொல்கிறார்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மை விட்டும் நபிமார்களை விட்டும் சிறப்புப்படுத்தப்பட்ட தனித்துவமாக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், நான் பாதையிலே நடந்து போய் கொண்டிருந்த பொழுது ஒரு இடத்திலே நெருப்பு எரிவதை பார்த்தேன். என் மீது ஒரு போர்வை இருந்தது, அந்த போர்வை எடுத்து அதன் மீது நான் வீசினேன், நெருப்பு அணைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டார்களா, நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, துணிகளை போட்டால் நெருப்பு எரியதானே செய்யணும், இன்னும் கொஞ்சம், நீங்கள் வீசிய அந்த போர்வையில் நெருப்பு அணைந்து விட்டதே. சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்வான் அல்லவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பொழுது நெருப்பு அவருடைய உடலை தீண்டவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது அவருடைய உடலை நெருப்பு தீண்டவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் போர்த்தப்பட்டிருந்த இந்த பச்சை போர்வை, அதை வீசியவுடன் நெருப்பு அணைந்து விட்டது என்றார். பெருமானாருடைய உடலில் போடப்பட்டிருந்த போர்வை அவ்வளவுதான், பெருமானாருடைய உடலோடு சேர்ந்திருந்த ஒரு பொருள் அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. நாம எப்படி புலங்குறோமோ ஒரு பொருளை அதே மாதிரி ஒரு பொருள் தான். ஆனால் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலில் பட்ட பரக்கத் அந்த போர்வை, அந்த நெருப்பை அணைத்தது என்கிறார்கள். எல்லா வஸ்துக்களையும் எடுக்கலாம், நிறைய வரலாறு ஹதீஸ்களிலே உண்டு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலங்கிய, அவர்கள் எதையெல்லாம் புலங்கினார்களோ, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்து எதெல்லாம் வெளியானதோ எல்லாமே பரக்கத்தாக ஆனது. எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் தனித்தன்மையை கொடுத்திருந்தான். ஒரு செய்தியை சொல்லி முடிப்பேன். எர்மூக் போர் நடக்கிறது. எர்மூக் போரிலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு யுத்த களத்திலே இறங்கி பல நபர்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், சைஃபுல்லா என்று பெயர் பெற்றவர். வாளை எடுத்தால் வீழ்த்துவார்கள், வாளை எடுத்தால் தலை தனியாக முண்டம் தனியாகத்தான் இருக்கும். சைஃபுல்லா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு போர்க்களத்தில் இறங்கி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வாளை கீழே போட்டு விட்டு தேட ஆரம்பித்தார்கள். வேறு ரிவாயத்தில் வருகிறது, எல்லோரும் சேர்ந்து தேடுங்கள் என்று சொன்னார்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. ஒரு ரிவாயத்தில் வருகிறது, தானே இறங்கி தேடினார்கள். தேடி முடித்து குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறது, தட்டு தடுமாறி தேடுகிறார்கள். ஒரு வழியாக தேடி கண்டுபிடித்து தொப்பியை தலப்பாக எடுத்து நெஞ்சிலே அடைத்து முத்தம் கொடுத்து விட்டு தலையிலே வைத்தார்கள். கேட்டாங்க அங்க இருந்தவங்கெல்லாம், தலை போற நேரத்தில் தலப்பாவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. போர்க்களத்தில் தவாஃப்ல சுத்தும் போது நம்ம கீழே அமர்ந்தாலே கதை முடிஞ்சதுதான். ஹஜ்ஜு காலத்துல தவாஃப்ல இருக்கும்போது கீழே உட்கார்ந்துட்டோன்னா அவ்வளவுதான். போர்க்களத்தில் நீங்கள் கீழே தடவி கொண்டிருக்கிறீர்கள், என்ன தேடி கொண்டிருக்கிறீர்கள்? சொன்னார்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு, இந்த தலப்பாகையில் பெருமானாருடைய பரக்கத்தான முடி இருக்கிறது. அந்த முடியினுடைய பரக்கத்து தான் நான் வாள் எடுத்தால் தோற்று போனதில்லை என்று சொல்வார்கள் அல்லவா. காலித் ரலியல்லாஹு வாள் எடுத்தால்
சக்தியோ என்னுடைய குவத்தோ எதுவுமே இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியினுடைய பரக்கத், நான் அந்த முடியை இந்த தலப்பாகையிலே தொப்பியிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உடலில் இருந்து வெளியே போகக்கூடிய பொருட்கள் ஆக நம்ம தேவையில்லாத பொருளாக மாசம் மாசம் கழிக்கிற பொருள் முடி. முஹம்மது ரசூலுல்லாஹுடைய முடிக்கும் அந்த பரக்கத் இருக்கிறது. தனித்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா இன்றைக்கு உலகத்தில் பெருமானாரை பற்றி தவறாக குறையாக பேசுகிறார்களே, எத்தனை நபர்களை பார்க்கிறோம். அதாவது உள்நாடுகள் இல்லை, வெளிநாடுகளில் எல்லா இடங்களிலும் பெருமானாரை பற்றி குறையாக பேசி எழுதியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ ஒரு ஆள் கேட்டாரு, இப்படி பெருமானாரை பற்றி துச்சமாக கேவலமாக பேசுகிறார்களே, அல்லாஹ் அவங்களை ஏதாவது செய்ய மாட்டானா? ஏதாவது செய்யக்கூடாதா? அல்லாஹ் அவங்கள அழிச்சிடக்கூடாதா? அவர்களுக்கு ஏதாவது வேதனை இறக்கக்கூடாதா? மௌத்தை கொடுக்க கூடாதா என்று கேட்கிறார். சொன்னாலும் அந்த மனிதர், முஹம்மது ரசூலுல்லாஹுடைய துவா அது. பெருமானார் கேட்டிருக்கிறார்கள், முன்னால் உண்டான உம்மத்துமார்களுக்கு இறைவா, நீ எப்படி வேதனையை இறக்கி அவர்களை அழித்தாயோ அதுபோல என்னுடைய உம்மத்திற்கு எந்த வேதனையும் இறக்கி யாரையும் அழித்து விடாதே என்று துவா செய்தார்கள் அல்லவா? இதுவும் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய தனித்துவம், தாஹா நபியினுடைய தனித்துவம் இதுவும். அதனால் அல்லாஹ் சொன்னான், முஹம்மது ரசூலுல்லாஹுடைய துவா, அவர்களுடைய அவா, அவருடைய ஆசை இல்லை என்றால் என்றைக்கோ நான் அழித்திருப்பேன். என் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்டதனால் நான் அழிக்காமல் விட்டிருக்கிறேன் என்று சொல்வார்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி நான் நிறைய படிக்கிறோம், கேட்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய விஷயங்களில், அவருடைய பொருட்களில், அவருடைய உடல்களில் பற்றி நாம் படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் சாதாரண மனிதனுடைய சிந்தனை நமக்கு வச்சிடக்கூடாது. அப்படி வரக்கூடிய ஹதீஸ்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இறைவனால் தனித்துவமாக்கப்பட்ட விஷயங்கள் என்று கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வாழ்க்கையை முஹம்மது ரசூலுல்லாஹுடைய முஹப்பத்திற்குரிய, அவர்களுடைய நேசத்திற்குரிய வாழ்க்கையாக ஆக்கியது முடிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.